இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 1:4. யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பெசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். இந்த வசனத்தை கொடுத்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே பேசேக் என்றது ஒரு சிறிய நகரம். அதோட ராஜா பெயர் அதோனி. அதனால் இந்த நகரம் அதோனி பேசேக் என்று அழைக்கப்பட்டுச்சு. இந்த ராஜா 70 ராஜாக்களை பிடிச்சி அவங்களோட விரல்களை கைகளை வெட்டி அவனுடைய சிங்காசனத்துக்கு கீழே வச்சுருந்தான். இவனோட டேபிளுக்கு கீழே விழுகிற உணவை எடுத்து சாப்பிட்ற நிலைமை தான் அந்த 70 ராஜாக்களுக்கும் இருந்துச்சு. ரொம்ப கொடுமையும் பயங்கரமான ராஜா இவன். இந்த இடத்த அழிக்க தான் தேவன் யூதா மக்களை எழுப்புறாரு. அப்போ யூதாவும் சிமியோனும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. யூதா மக்கள் ரொம்ப பெருசாக போரில் அனுபவம் நிறைஞ்சவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் தான் போரில் சண்டை போட தெரியும். ஆனால் இந்த அதோனி ராஜாவோட மக்கள் போரில் சிறந்தவங்க. அப்போ போர் நடக்குது. யூதா மக்களும் சிமியோன் மக்களும் பேசேக்கில் 10,000 பேரை வெட்டி அந்த நகரத்தை கைப்பற்றினாங்க. இந்த 70 ராஜாக்களையும் இந்த அதோனி ராஜா எப்படி கொடுமைப்படுத்தினானோ அதே போல் அவனுக்கும் கை கால்களை துண்டிக்கப்பட்டு எருசலேமுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே அவன் செத்து போயிடுறான். இதில் நம்ம 2 விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, கொடுமைப்படுத்தினவன் அதே கொடுமை அனுபவித்து சாகிறான். 2வது, யூதா மக்களும் சிமியோன் மக்களும் போரில் முழு அனுபவம் இல்லைனாலும் தேவன் துணையாக இருந்ததுனால அந்த போரில் வெற்றி அடைஞ்சாங்க. இது 2யுமே நடத்தினது தேவன் ஒருவர் தான். அப்போது தண்டனையும் ரட்சிப்பும் கொடுக்கக்கூடியவர் தேவர் ஒருவர் மட்டும்தான். ஆனால் இது 2ல் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது நம்மளோட கையில் தான் இருக்குது. அதனால் கொடுமைக்கும் பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் விலகி தேவனுக்கு பயந்து நடப்போம். ஆமேன்.